Hi friends, நீங்கள் பார்த்துக்கிட்டு wonderful tech thumb channel. Today நம்ம சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் சைஸ் ஸ்டேட்டஸ் கிரியேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் Kinemaster Pro இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிருக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா 9:16 ஃபுல் சைஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் 30 செகண்ட் ஆட் பண்ணியிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் எந்த ஃபோல்டர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை போய் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கீழே கொண்டு வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் கொடுத்துருங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் கொடுக்க வேணாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தான் உங்களுக்கு இமேஜ் வேணும். ஸோ அதனால் நம்ம இதே போதும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இமேஜை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இமேஜை 30 செகண்ட் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த லேயரோடு இருக்க ஆடியோ கட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ ஆட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லேயரை கிளிக் பண்ணி வால்யூம் பட்டனில் போய் ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களை ஃபைல் மேனேஜரில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி சேவ் பண்ண பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணி கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க. ஸோ ஷேர் கொடுக்குறப்ப நீங்கள் 1080 பிக்சல் வச்சாலும் 720 பிக்சல் வச்சாலும் ரெண்டும் ஒரே ரிசல்ட் போதும். ஏன்னா நம்ம சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ண போதும். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 minutes ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த லேயர் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த லேயர் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.